ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் மை சேனல். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பர் அண்ட் டேஸ்டியான மரவள்ளி கிழங்கு அடை எப்படி சரின்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு 1/2 kg இட்லி அரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 3 ஹவர்ஸுக்கு ஊற வச்சு எடுத்துக்கோங்க. 3 ஹவர்ஸ் ஆனதும் அதை கிரைண்டரில் அரைச்சிக்கலாம். 1/2 kg இட்லி அரிசிக்கு 3/4 கிலோ மரவள்ளி கிழங்கு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோல் சீவி துருவி எடுத்து வச்சுருக்கோம். மாவு இந்த பதத்துக்கு வந்ததும் துருவி வச்சுருந்த மரவள்ளி கிழங்கை சேர்த்து தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்து மாவு இந்தமாரி கொரகொரப்பாக அரைச்சி ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கங்க. அரைச்சி எடுத்துகிட்டு வந்த மாவுலேருந்து 1/2 டீஸ்பூன் டர்மரிக் சேர்த்து ஒரு 7-8 பட்டை மிளகா 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து மிக்சியில் பேஸ்ட்டாக அரைச்சி அந்த பேஸ்ட்டு இது கூட சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு 10 சின்ன வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்து கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து மாவை நல்லா பிணைஞ்சிக்கோங்க. மாவை நல்லா பிணைஞ்சாச்சு. இதில் அடை தட்டிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு தோசைக்கல்லில் 1 டீஸ்பூன் ஆயில் விட்டு ஆயில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நல்லாவே 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்து மாவு நல்லா வேகிறதுக்காக 4 சைடும் கோடு போட்டு 2 சைடும் நல்லா திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான மரவள்ளி கிழங்கு அடை ரெடி ஆகிடும். இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதே மாதிரி மீதி உள்ள அடையும் தட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம். ரொம்பவே டேஸ்டியான மரவள்ளி கிழங்கு அடை ரெடி ஆகிட்டு இதை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.